கூட உள்ள யாருமே ஹெல்ப் பண்ணல. நீ ஒழுக்கமான ஆளும் கிடையாது, யோக்கியதமான ஆளும் கிடையாது. நீ மற்றவனை பற்றி பேச உனக்கு தகுதியும் கிடையாது. முதல்ல நீ யார்? நீ ஒரு காமெடி பீஸ். புரியுதா? திமுக காசு கூட என்ன ஒன்றா ஜிங்சாக் போடுவியா நீ? திமுக உன்னை காப்பாற்றுவேனா? ஏன் சன் டிவியில் வச்சு படம் பண்ணுறது தானே? 10 வருஷம் ஒதுங்கி இருந்தாலும் செஞ்சு இதில் சன் டிவி படம் வச்சுக்கல. சன் டிவி ஒன்று வச்சு படம் பண்ணுறது தானே? ஏன் படம் பண்ணல? ஏன்னா நீ அவங்க நீ வந்து என்னன்னா இந்த எலெக்ஷன் டைமில் மட்டும் நீ தேவை காமெடியாக, மற்றபடி தேவையில்லை. சன் டிவியும் தேவையில்லை, ரெஜியும் தேவையில்லை, திமுகவும் தேவையில்லை. புரியுதா? ஸோ அங்கேயும் பேசுறது ஆள் கிடையாது, எல்லாம் வயசாகி போச்சு. எல்லா மினிஸ்டரும் வயசாகி போச்சு. அங்கே பேச்சாளர் யாருமே கிடையாது, பேசுறது ஆள் கிடையாது. அப்போ என்ன பண்ணுற, காமெடி பீஸை வச்சு எதாவது கற்று சொல்கிறாங்க, அதுக்கு நீ கத்துற. இல்லை, இப்போ போன வாரம் கூட ஒரு டிஎம்கே ஃபங்க்ஷனில் அவர் பேசியிருந்தார். மறைமுகமாக அவர் விஜய் வந்து குறிப்பிட்டு இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா திமுகவை எடுத்தவெல்லாம் போயிட்டான் அப்படின்னு விஜயகாந்தை குற்றம் சாட்டுறாரு. திமுக எடுத்தவெல்லாம் போயிட்டான்னா விஜயகாந்த் இல்லை, விஜயகாந்த் குற்றம் சாட்டுறாரு. உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா, புத்தி இருக்கா? முதல்ல வடிவேலுன்றவனுக்கு புத்தி இருக்கா? விஜயகாந்த் போயிட்டான்னு நீ எப்படி சொல்லலாம்? விஜயகாந்த் திமுக எடுத்தார், திமுக இருக்குது, திமுக ஏற்றவன் தான் போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த மேடையில் இவர் பேசுகிறார். திமுக ஏற்றவன் போயிட்டானா அப்போ யார்? விஜயகாந்த் தான் இப்போ இறந்துருக்காரு சமீபத்தில், இல்லையா? திமுக கேஸ் வந்து பேர் குறிப்பிடல, விஜயகாந்த் பேரை குறிப்பிடலாம். நீ அதுதான் குறிக்குது. திமுக ஏற்றவெல்லாம் போயிட்டானா அப்போ யார் திமுக ஏற்றது? விஜயகாந்த் தான் எடுத்தார். வேற யார் எடுத்தாங்க எலெக்ஷனில் அந்த டைமில்? அப்போ அவர் போயிட்டார். அதை வந்து நீ மேடையில் பேசுகிற, அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கும்போது அது உனக்கு எதோ அறிவு இருக்கா, புத்தி இருக்கா? முதல்ல பேசலாமா? அதை சொல்லு. விஜயகாந்த் என்ன இது திமுக எடுத்தவன் ஒன்றும் போகலை, திமுக எடுத்தவன் எல்லாமே வீணாக தான் போகிறான். திமுக சப்போர்ட் பண்ணுறவெல்லாம் வீணாக தான் போகிறான் தவிர திமுக எடுத்தவெல்லாம் நல்லா தான் இருக்கான். விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இல்லையா?